கேட்கணும். அது அம்மன் அருளும் வந்தது. இந்த போர் சூழலால் இடம்பெயர்ந்து வந்தது. போர் சூழலால் இடம்பெயர்ந்து வந்தேன் வந்து. வணக்கம். நான் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் ஷட்பர்ட் என்ற இடத்துல நிற்கிறேன். ஒரு கிராம தேவி ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அந்த ஆலயத்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர் கிடைத்த அதிர்ஷ்டம் உண்டு. பாருங்கள் என்ன கிடைச்சிருக்கேன்ட்டு நீங்கள் உள்ளுக்கு போய் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொழும்பு பிக்கி இங்கே பாருங்க. அதாவது இந்த தென்னாப்பிரிக்காவில் டர்பனில் ஷட்பர்ட்னு சொல்கிற இடத்துல இருக்க கோவில் நல்லா வடிவா சுத்தமாக வச்சிருக்கேன் பாருங்க. ஹாய் வணக்கம். How are you? Your name? Yusuf, man. You are from here? Malawi. Yeah. Malawi. You are working on temple? Yeah, working in a temple. How is temple? Like man. As you see there, Okay. we cleaning everything, doing Yeah. this You- time for prayer. Yeah. Yeah. This prayer is for what? Kavadi prayer. Kavadi prayer. You also do 10 Kavadi? days. No. No, I'm just helping. Okay, good. Yeah, I'm just helping, cleaning, do this. I take this, go there, do this, To running. continue, okay? Yeah. Good luck. இது பாருங்க, இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்ப்போம். இதான் அந்த கோவில் பாருங்க. இப்போ கோயிலின் பகுதி எங்கேருந்து தொடங்குதுன்னு சொன்னால் அந்த பகுதியிலேருந்து தான் கோயிலுக்கு தொடக்கம் போய் பார்ப்போம். அதாவது வாசல் அந்த பக்கம் தான். நல்ல வடிவமைப்பெல்லாம் செய்து வச்சுக்கணும். இந்த கோயிலின் வண்ணம் தீட்டினது எல்லாம் வேறண்டாவா. அதாவது இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த துளு, அதாவது துளுன்னு சொன்னால் இந்திய நாட்டை சேர்ந்த அந்த ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான ஒரு அண்ணா தான் இதுக்கு பெயிண்ட் அடித்து வரான். என்று சொன்னால் அந்த கருப்பின மக்கள்னு சொல்லி மக்களால் சொல்கிறது தானே நிறப்பாகுவாடன்னு சொல்ல வரையில் அவையில் என்னென்ன அடையாளப்படுத்துன்னு தெரியலை. அவையெல்லாம் வந்து இதுக்கு பெயிண்ட் அடிச்சு பாருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பெயிண்ட் இதில் வடிவாக இருக்குது. இப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த பக்கம் எல்லாம் தோட்டம் மாதிரிலாம் வச்சிருக்கணும். அதில் பாருங்கள் அந்த வேட்டி கட்டி கொண்டு நிற்கிறாரே அவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு பொறுப்பான யாழ்ப்பாணம் ஒரு அண்ணா, அதாவது ஒரு ஐயா. வணக்கம். வணக்கம். உங்கள்ட்ட சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்கா பயணம் எப்படி இருந்தது? யாழ்ப்பாணத்துலேருந்து எப்படி வந்த நீங்கள் என்ன மாதிரி இந்த கோயிலோட தொடர்பு அதை பற்றி சொல்ல முடியுமா? யாழ்ப்பாணத்துலேருந்து நான் இங்கே வந்தது, நான் வந்து பிராமின் ஃபேமிலி இல்லை. ஆனால் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தது இந்த போர் சூழலால் இடம்பெயர்ந்து வந்தது. போர் சூழலால் இடம்பெயர்ந்து வந்தேன். வந்து ஒரு குருக்குலோட தங்கியிருந்து நான் இங்கே பிஸ்னஸும் பண்ணி கொண்டு வந்தேன். நான் அப்போ இந்த கோயிலில் ஆக்கள் தேவை பூசைக்குன்னு சொல்லி கேட்டுக்கணும். அது அம்மன் அருளும். அப்போ குருக்கள் சொன்னார், நீங்கள் இதை செய்யுங்கோ, இந்த கோயிலை எடுத்து செய்யுங்கோண்டு. அவர்கிட்ட ஆசீர்வாதத்தோடு இந்த கோயிலுக்கு வந்து இப்போ நான் தான் பிரதான குருக்கள் இல்லை, ஆனால் இங்கே வந்து முகாமத்துவம் எல்லா பூஜைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து நான் இந்த கோயிலுக்கு வந்தது 2019. இந்த கோயில் ஆரம்பித்தது வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்த இந்தியன்ஸ் அவங்க இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகல ஆரம்பித்தது. ஆனால் 2006 அப்புறம் தான் இந்த கோயிலை வந்து கட்டினான். இந்த கோயிலை கட்டியிருக்கணும். இந்த கோயிலில் வந்து இது கிராமதேவி ஆலயம். இங்கே வந்து பிரதான மூர்த்தியாக இருக்கிறது அம்மன். அதில் வந்து புத்து இருக்குது. புத்தை வச்சு தான் வழிபட்டவியல். இப்போ நான் வந்து இப்போ 4.5 வருஷம் இருக்குது இங்கே வந்தப்புறம் இந்த கோயிலை எங்கென்ன ஊர் பாரம்பரிய முறையில் சில கட்டடங்களை மாற்றி ஓவியங்களை வரைஞ்சி கோயிலை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். குருக்கள் இருக்கிறார், பாலசுந்தர குருக்கள். அவர் தான் எங்களோட கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்தவர், ஆரம்பித்தவர். இந்த கோயிலுக்கு வந்து முதலாவது பணியை ஆரம்பித்தவர். உள்ளுக்கு போவாங்க. மழையும் வந்து மழையும் அடிக்கடி வந்து கொண்டு இருக்குது. இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. மற்றது இந்த கோயிலுக்கு என்ன மாதிரியான ஆக்கள் வர்ற கும்பிடுறதுக்கு இங்கே வந்து கூடுதலாக இங்கே இந்த ஏரியா இது வந்து இங்கே இந்தியா மாதிரியே இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்தியாவிலேருந்து வந்த மக்கள்லாம் இருக்கணும். எல்லாம் இந்தியன்ஸ் தான் பெரியவினம். இங்கே வந்து மற்ற இன மக்கள் 1-2 பேர் தான் பெரியவினம். 95% மக்கள் வந்து இந்தியன்ஸ் தான் பெரியவினம். இந்தியா மக்கள் இப்படி காட்டுறீங்களா? பாப்பம் என்னென்ன மாதிரி இல்லை பாம்பு புத்து எல்லாமே. இந்த புத்து வந்து முதல் ரோட்டில் இருந்தது. இவர்கள் இந்த கோயிலை இங்கே கட்டினோன்னா புத்து இங்கே வந்துட்டுது. இது வந்து இந்த உயர்த்திருக்கணும். இந்த கட்டடத்தை வந்து கட்டி உயர்த்திருக்கணும். அதனால் புத்து வந்து பெரிய டீப்பாக இருக்குது. அது மண் போட்டு நிறைவிருக்கணும். இது இப்போ 2 கிழமையில் வந்து இந்த புத்து ஓப்பன் ஆகிருக்குது. புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய புதுமைகள் நடந்திருக்கு. குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை விடைக்கு நிறைய ஒரு புதுமையாக நடந்திருக்குது. மற்றது என்ன இப்போ இங்கே
நாகப்பாம்பு என்னோட பிக்சர் இருக்குது, நான் உங்களுக்கு தாரேன். வெளியிலான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாரும் பார்க்க முடியாது. சில பேருக்கு காட்சி கொடுத்துருக்குறோம். அம்மா இதுக்குள்ளும் நல்ல ஆழமாக இருக்குது. சரி, இங்கே இது வந்து வெளியில் போகுது. இந்த புத்து வெளியில் இந்த கட்டிடத்துக்குள்ளால வெளியில் போகுது. வெளியிலையும் புத்து இருக்குது. வாங்க குருக்கள், இந்த கோயிலுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டது, ஃபவுண்டேஷன் ப்ரேயர் ஆரம்பித்தது குருக்கள் பாலசுந்தர குருக்கள். அதுக்கப்புறம் 3 தரம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. நான் வந்தப்புறம் கும்பாபிஷேகம் நடக்கல, அவர் சரியாக பிஸியாக இருந்தவர். அவரை கூப்பிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை செய்த நாங்கள். இந்த கோயில் வளர்ச்சிக்கு வெறும் ஒரு காரணம். நல்ல நன்றி ஐயா. எவ்வளோ நேரம் எங்களை தான் வந்தார், உங்களோட வந்திருக்கிறேன். அவர் இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள கூடுதலான எல்லா கோயில்களும் அவர் தான் கும்பாபிஷேகத்துக்கு மெயினாக அனுப்பார். அப்போ அதனால் இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் நீங்கள் அவரை பார்க்கலாம். சரி சரி சரி, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். நல்ல விஷயம், சந்தோஷம். இதெல்லாம் என்ன மாதிரி இப்போ இந்த மூலஸ்தான கடவுள்கள் அதை பற்றி சொல்ல கொடுக்க விலங்குல இந்த மூலஸ்தான கடவுள் மூலஸ்தானம் இதான் பிரதான மூர்த்தி கிராமதேவி அம்மன், கருமாரியம்மன். கருமாரியம்மன் சொல்கிறோம். இங்கே வந்து மாரியம்மன் சொல்லிவிடும். மாரியம்மன். ஆனால் இது வந்து கருமாரியம்மன் பிரதிஷ்டை பண்ணது வந்து கிராமதேவி. இங்கே இது வந்து இது வந்து கணேஷா பிள்ளையார், ஒரு சந்நிதி இருக்கு. பிள்ளையார். இது கிராமதேவி, ஸ்ரீ சக்ரா, உற்சவமூர்த்தி. என்ன பேர்? ஸ்ரீ சக்ரா அண்ட் உற்சவமூர்த்தி. மாரியம்மன். இதெல்லாம் மாரியம்மனுக்குரிய சந்நிதி பாருங்க. இங்கே வந்து பிரதான ஃபெஸ்டிவல் வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். அதான் ஒரு கரகம் ப்ரேயர். ஒரு 5000 பீப்புள் வருவாங்க. கரகம் இது கும்பம் மேலே அது வந்து ஒரு 5000 பேர் வருவாங்க. இங்கே ஒரு ஆக்கம் அதுகளுக்கெல்லாம் பழக்கி விட்டதா எல்லாம் அவர்கள் அந்த மூதாதையர் இங்கே முதல் வந்து குடிபெயர்ந்தவியல் ஆரம்பித்தவியல். இப்போ நாங்கள் வந்து அந்த முறைப்படியை கொண்டு போகிறோம். நிறைய பாபா சத்யசாய் பாபா டிவோட்டியும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பாபா பிக்சர் இருக்கு. இதெல்லாம் கோயிலை கட்டினதார். இந்த மாதிரி எதை பற்றி சொல்லுங்க. இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்னதாக இருந்தது. இப்போ 2006க்கு அப்புறம் தான் இப்போ இருக்கிற சேர்மன் வந்து பிரேங் முள்ளியார், அவர் தான் இந்த மெயினாக இங்கே ரெண்டு இந்த கோயிலை வந்து கட்டி, அவரும் அவரோட சேர்ந்த நிறைய பிஸ்னஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த கோயிலை வந்து கட்டி ஒவ்வொரு வருடமும் இந்த கோயில் வளர்ந்து கொண்டே இருக்கு. வளர்ந்து கொண்டே இந்த சீலிங் எல்லாம் இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து முதல் இல்லை. இப்போ தான் இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்து செய்யலை, இங்கே லோக்கல்லையே சவுத் ஆப்பிரிக்கா மக்களே இது செய்யுது. இது வந்து இங்கே கருப்பின மக்கள் அவரெல்லாம் இந்த வர்ணமெல்லாம் திட்டினது. இப்போ நான் ஒன்று கேளுங்க. அதாவது நாங்கள் நிறத்தின் அடிப்படையில் அவையில் சொல்கிறோம் கருப்பின நாங்கள் வெள்ளையே உண்டு. அவையில் உண்மையான இது என்ன அந்த பெயர்? அதாவது இப்போ நாங்கள் தமிழர் ரெண்டைக்கு அவையில் என்ன கூப்பிடுறோம், ஆப்பிரிக்காவில் அவையில் என்ன மாதிரியான இனம்? கருப்பினம்னு தான் சொல்லுவோம். இவியலுக்குள்ளேயும் உண்மையாகவே காப்பிலி தான். இவியலுக்குள்ளேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதில் வந்து நிறைய மொழி பேசக்கூடிய மொழியால் வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லாரும் ஆங்கிலம் பேசிக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் வந்து மொழிகள் கலாச்சாரங்கள்லாம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே வந்து டேபனை பொறுத்தவரையில் நிறைய சூழு மக்கள் இருக்கலாம். இதே மாதிரி வெஸ்டர்ன் கேப் போனீங்கன்னு சொன்னால் கோசான்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஸோ அப்படி இந்த அவங்களுக்குள்ளே லாங்குவேஜ் சொல்லுறது வித்தியாசமாக இருக்கும். மும்மின மக்கள் இருக்கணும், வந்து இந்தியன்ஸ் இருக்கணும், வெள்ளைக்காரர் இருக்கணும், வெள்ளை மக்கள் இருக்கணும், கருப்பின மக்கள் இருக்கணும், ரெண்டும் கலந்த கலர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மக்களும் இருக்கணும். ஆப்ரிக்கான்ஸ். எஸ், நல்ல விஷயம். நன்றி ஐயா. நன்றி. வாங்க, மற்ற கோயிலும் இருக்குது. இந்த ஐயா இந்த கோயிலை பற்றி இந்த இடங்களை எல்லாம் சுற்றி எல்லாம் காட்டினவரானே அவருக்கு நன்றி. வெளியாலயம் இருக்குது நிறைய, போய் பார்ப்போம். சரியா, வாங்க. இங்கே வந்து நான் தான் வந்து படங்கள் கொடுத்தது. அவையில் இங்கே லோக்கலில் செய்து இதில் பாருங்க, இந்த கோயிலை சுற்றி நல்ல வடிவான ஓவியங்கள் எல்லாம் கருதி வச்சிருக்கணும். இதெல்லாம் வந்து கூடுதலாக இங்கே ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தாக்கெல்லாம் கருதுவையாம். மிச்சது அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் மயில் நிற்குது. எல்லா கோயிலையும் இங்கே மயில் நிற்கும். அவ்வளோ தூப்பில வழியும். நவக்கிரகம் இருக்குது. நவக்கிரக மண்டபம். நவக்கிரகம் மண்டபம்.
தான் செய்தேன் நான். இது நீங்களாம் இந்த அவன் கொண்டு இந்த யானை குட்டிகள் எல்லாம் நான் தான் செய்தேன் நான். எல்லாம் நான் செய்ததான். நீங்கள் என்ன எல்லாம் டிசைன் எல்லாமே நான் தான். இது நான் செய்தது. இந்த இது கட்டட அமைப்பு முதல்ல கட்டிட்டேன் இங்கே லோக்கலில். இந்த யானை குட்டிலாம் நான் செய்தேன் நான். நவகிரகத்துக்கு டிசைன் இன்னைக்கு குருவுக்கு வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். இல்லை நான் சொல்கிறது மக்கள் இவ்வளோ கேட்பினேன். இது உள்ளுக்கு எந்த வழியால் வருது அந்த சரி சரி நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம், உள்ளுக்கு எந்த வழியால் பாருங்க. அப்பாமல் இருக்குது, கூடாமல் இல்லாமல் இருக்குது. இதில் பாருங்க இல்லை வடிவான ஒரு ஓவியம். இந்த கட்டடங்கள் நோமலாக இருந்த கட்டடங்களை இப்போ எங்கெண்ட ஊர் முறைப்படி நான் தான் கட்டி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் கட்டி அந்த இதெல்லாம் இந்த மேலே கட்டி கொண்டிருக்கிறேன், என்ன முடியலை. அதான் தூரத்தில் வரங்கட ஒரு அந்த ஊர்கோயில் மாதிரி கிடந்தது. அந்த ஆனால் ஐயா தானே இங்கே இந்த கோயிலெல்லாம் கட்டுறாரு. அந்த கூடுதலான சில முக்கியமான பகுதிகள் இது பாருங்க, நல்ல வடிவான ஓவியங்க. நல்ல முகூர்த்தமாக இருக்கிறீங்க. பஞ்சமுக பிள்ளையார் தத்துருவான் உண்மையான மாதிரியே இருக்கேண்ணே. அது எனக்கு அதிர்ச்சியாக போயிட்டு அவங்களுக்கு கீரைக்கில் ஒரு இங்கத்த இந்தியன்ஸும் இல்லை, ஆப்பிரிக்கா மக்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. இதெல்லாம் நாங்கள் மாரியம்மன் அம்மன் பாருங்க, அம்மனுக்குரிய உருவாச்சு. இதில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா லக்ஷ்மிக்குரிய பாருங்க ஒரு ஓவியம். மதுரை மீனாட்சி பிக்சர் இருக்கிறீங்கன்னா இது என்னென்னா பிள்ளையாருக்குரிய இது அரச மரம். இதுதான் தலை விருட்சம். இது தளத்துக்குரிய விருட்சம் அரச மரம். இது எல்லாம் நாம் வந்த பிறகு தான் இதை செய்யணும். சரி சரி, பிள்ளையாருக்குரிய சந்நிதி. அதில் வந்து தலை விருட்சம் வந்து அரச மரமாம். இந்த கோவிலுக்குரிய தலை விருட்சம் அரச மரம். சரி சரி. சொல்லுங்க. தைப்பூச காவடி சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். இப்போ கொடியேற்றிருக்கோம், 16ஆம் தேதி கொடியேற்றிருக்கிறோம். பூசம் நட்சத்திரத்தில் 25ஆம் தேதி காவடி தூக்கின மக்கள் கொடியேற்றிருக்கிறோம். சரியா. ஒவ்வொரு தை மாதமும் 25ஆம் தேதி வந்து இது என்ன தைப்பூசம் நடக்கிறதானே பாருங்க. அதுக்கு கொடியேற்றி வச்சுக்கணும். இந்தியாவில் வந்து அம்மன், சிவன், முருகன் பாருங்க. அப்படி ஒரு சந்நிதி இருக்குது. அங்கே இடுமன் சாமி, அதாவது தமிழர்களின் ஒரு பாரம்பரியம், ஒரு கடவுள். இந்தியாவில் கொடி ஏற்றி வச்சிருக்கணும். கொடி பின்பக்கம் பாருங்க. இது வந்து துர்கா டெம்பிள். இது முன்னுக்கு இருக்கிற கிராம தேவி துர்கா டெம்பிள். இங்கே லிங்கம் இருக்குது, துர்காமா இருக்கிறா. சரி, கணேசா, லிங்கம், துர்காமா அண்ட் முருகன். துர்காமா பாருங்க, துர்கா மூலஸ்தான். இந்த கும்பம் எல்லாம் இப்போ தைப்பூசத்துக்காக தான் எல்லாம் தயாராகி வச்சு கொடியேற்றி. இது என்னது? இது வந்து நாங்கள் சாமி பலம் வாரது. இது வந்து வெளியில் நாங்கள் எழுந்தருளி வெளியில் சுற்றி வாரது முருகன். இது முருகனுக்குரிய சந்நிதி பாருங்க. பாருங்க இந்த அலங்கரிப்பு இல்லாமல் அப்படி நல்ல வடிவாக இருக்காங்க. இந்த அலங்கரிப்பு எல்லாம் யார் செய்கிறது? நீங்களாம்? நான் தான் செய்யணும். இல்லை உங்களுக்கு யாரும் இந்த துணியாக வந்து செய்யவே இல்லை. பூசை டைமில் உதவிக்கு வருவினம். எல்லாமே நான் தான். சரிங்க, நல்ல விஷயம். வாழ்த்துக்கலாம். இன்னும் ஒரு கோயில் மங்காலயம் இருக்கு. இது வந்து பெரிய அப்போ மங்காலயம் கோயில் இருக்கா? கோமாதா, கோசாலா, இது என்ன மாடு பாருங்கோ, மாட்டு பண்ணை என்ன பண்ணை இல்லை. இதுவும் ஒரு சன்னதி தான். சன்னதியா? கோசாலா. உள்ளு போகலாம் நாங்கள் போயிட்டு வரோம். அந்த பக்கம் ஒரு கோயில் பார்த்துனாங்க, அதே நேரத்தில் இந்தியாவிலேயும் ஒரு கோயில் பார்த்துனாங்க. இப்போ அதுக்கு பின்னுக்கு இன்னொரு கோயில் இருக்குது பாருங்கோ. தென்னாப்பிரிக்காண்டே கோயிலாண்டே சொல்லலாம், அவ்வளோத்துக்கு நிறைய கோயில் இருக்குது இந்தியாவில். ஓகே, இது வந்து காளி கோயில். இந்த கோயிலில் வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து வேள்வின் செய்வினோம். யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் வேள்வி செய்கிற மாதிரி இப்போவும் அந்த வேள்வி செய்வினோம். அந்த வேள்வி செய்கிற நாளில் வந்து ஒரு கிழமைக்கு எல்லா கோயில்களும் நாங்கள் முன்னுக்கு பூட்டிடுவோம். ஒன்லி இந்த கோயில் மட்டும்தான் திறப்போம். அது வந்து மார்ச் மாதம்
முதலாவது கிழமையில் வரும். இந்த முறை வந்து சிவராத்திரி வரதால் இப்போ சிவராத்திரி முடித்து செகண்ட் வீக்கில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இங்கே. அது நான் செய்கிறதில்ல, இந்த ஒரு மக்கள் செய்வினோம். இதான் வந்து காளி கோயில். வாங்க முன்பக்கம் காளி கோயிலுக்கு கூட்டி கொண்டு வந்திருக்காரு சாமி பாருங்க ஐயா. இது காளி கோயில். இங்கே தான் வேள்வி, இதில் தான் வேள்வி செய்கிறது. இங்கே தான் வேள்வி செய்கிறது. ஒரு வெட்டுவாங்க, ஒரு 60 ஆடு, ஒரு 200-300 கோழிகள் எல்லாம் அவையில் நேர்த்தி வச்சு செய்வினம். அந்த காலப்பகுதியில் அந்த முன் கோயிலெல்லாம் பூட்டிடுவோம். இங்கே தான் செய்கிறது. இதில் உள்ளுக்குவாங்க. உள்ளு கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். அது இப்போ காளி கோயிலுக்கு வந்து நிற்கிறோம் பாருங்க. இங்கே வேள்வி நடக்கிற கோயிலாம். இந்த இடங்களில் வந்து இப்போ சுழிபுர பக்கம் எல்லாம் பத்திராறு கோயிலில் வேள்வி நடக்கிற மாதிரி இங்கே நடக்கிறது. இதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாக இருந்து செய்த. ஆமாம் ஆமாம். இந்த கோயில் ஒரு புதுமை என்னன்னு சொன்னால், ஒரு இந்த சீலிங் செய்கிற ஒரு வயது போன ஐயா ஒரு ஆள் வந்தார். அவருக்கு வந்து காலில் வந்து விரலெல்லாம் அழுகிட்டு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து கால் கலட்டுவாங்க. என்னோட சொல்லி வந்து அழுதார். அப்போ நான் சொன்னேன் காளியம்மாட்ட வேண்டி ஒரு தேசிக்காயம் கொடுத்து டாக்டரை போய் பார்க்க சொன்னேன். 3 நாளில் அந்த காயமே காஞ்சிச்சு. டாக்டர் சொல்லியிருக்கிறாரு காலை கலட்ட தேவையில்லை. அவர் சொந்த காசை போட்டு இங்கே சவுத் ஆப்பிரிக்கன் காசுக்கு கிட்ட ஒரு 100,000 சொந்த காசை போட்டு அவரே ஃப்ரீயாக விஷயம் கொடுத்தாரு. சீலிங்க நல்ல விஷயம். புதுமை நிறைய அற்புதங்கள் நடந்தது. வீரர் இவர் மதுரை வீரர். மதுரை வீரர். இவர் மதுரை வீரரா? காளியம்மனுக்குரிய பாருங்க ஒரு சின்ன ஒரு உருவச்சில் எப்படி இருக்கான்னு சொல்லி. காளியம்மன் இதெல்லாம் அவங்க செய்கிறவ. இங்கே இது வந்து லோக்கலில் செய்கிறவே. இங்கே நல்லா தத்துரமாக இருக்கு பாருங்க. மூலஸ்தான போகிறதுக்கு மெட்டு பக்கம் கோசாலாவை காட்டுறவங்களோ என்னய்யா. இந்த கட்டிடம் வந்து ஒரு கார்டன் வெட்டிங், வெளியில் ஒரு டெம்பிள் வெட்டிங்கில் வந்து சில பேர் கார்டனில் செய்ய ஆசைப்படுவீங்க. அதுக்காக கரெக்டாக சூப்பர் கோழிக்கால் நிற்குது பாருங்க. கோசாலா இருக்குங்க. கோசாலா இதில் பார்த்தீங்கன்னா கோசாலா. இந்த கோயிலில் கோசாலா வந்துருக்கு. இதெல்லாம் நான் வந்து தான் இங்கே இதை கொண்டாந்தேன். இது பெரிய நிலம் இருக்குது இங்கே. அதால் எல்லா தெய்வங்களையும் வழிபடணும்னு சொல்லி எங்களை பாரம்பரிய முறைப்படி எல்லாம் செய்து. இது வந்து கோசாலா. அங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கோம் கோசாலாவில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் கோபூஜை செய்வோம். கோபூஜை நல்ல விஷயம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் கோபூஜா. முதலாவது கோபூஜை தான் காலையில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உள்ளுக்கு போகலாம். வாங்க. அவங்க வந்து துர்கா, தேவி துர்கா, யா கிராமதேவி. இது ஒரு சீமெண்ட் தொழிற்சாலையா பாருங்க. சீமெண்ட் தொழிற்சாலை சின்ன சீமெண்ட் தொழிற்சாலை என்ன சின்ன தான் கணக்கானது. சரி நீங்கள் எடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா பின்னி போலீஸ் டயரில் காற்று போய் போலீஸ் வந்து எல்லாம் குறவண்டு வந்துட்டு நல்ல வேகத்தில் வந்துடுவாங்க. என்ன போலீஸ் இதுதான் நாங்கள் இப்போ இருக்கிற ஹோட்டலுண்ட மேட்புறம். ஹோட்டல்ன்றத விட கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல மேலே இருந்து பார்க்கக்கூடிய இதெல்லாம் நாங்கள் இருக்கிற ஹோட்டல்னா மேட்புறம் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே இருந்து பார்க்க அந்த பச்சை பசையிலேருந்து அந்த மேலே எல்லாமே இப்படி தெரியுது. அந்த இப்போ மழைக்குணமாக இருக்கிறதுல கொஞ்சம் இருட்டடிச்சு நினைக்கிறேன்னு பாருங்கவன். ஆப்பிரிக்காவோ இதுன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இப்படியான பச்சை பசையிலன்னு இருக்குது. இதெல்லாம் கூடுதலாக இந்தியாக்கள் வசிக்கிற இடங்கள் தான் இந்த வீடுகள். சரி, இந்த மேலப்பகுதிகள் எல்லாம் அதாவது இந்த இடத்துல இருக்கிற வீடுகள் கூடுதலாக இந்திய மக்களுக்குரிய வீடுகள் சொன்னால் அவையெல்லாம் கூட வசிக்கணும். தமிழர்கள் சரி இந்தியாவிலேருந்து வந்தாங்களாம் கூடுதலாக வசிக்கணும். பாருங்க எப்படி இருக்குது. அந்த
அதில் வேறு ஆப்பிரிக்க மக்கள் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு துறாப்பு தண்டவை. இந்த துறாப்பு அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இப்படி தான் துறாப்பு இருக்கும் பாருங்க. கடும் செக்யூரிட்டி, அதான் பாதுகாப்பு கூட. இதில் என்னென்னா இதில் இருக்க இந்த பட்டு இந்த பொத்தை நவத்தினா பாருங்க கதவை துறக்குது. எல்லாம் அந்த ஆட்டோமேட்டிக் அதாவது தண்ணியக்க முறையெல்லாம் செய்து வச்சுருக்கோம் சொன்னால் நாங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி அமர்த்தினா பூட்டுப்படும். கடும் பாதுகாப்பு கூட கொள்ளை அடிக்கிற கூட்டமும் இருக்குதாம் இங்கே பார்த்தீங்க. என்ன இப்போ அப்படி அமர்த்தினா நின்றுடும். இப்போ திறந்து விட்டு உள்ளுக்கு போகிறேன். மற்றது இதில் வாங்கோ இதில் ஒன்று இருக்குது இன்கோசி ஆர்ம்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி. இது என்னென்னா இந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டி கார்டு, அதாவது வந்து பாதுகாப்பு படை எங்கள் ஆர்மி நேவி மாதிரி இங்கே வந்து செக்யூரிட்டி கார்டும் இருக்குது. இது தனியாக இருக்கக்கூடியது. ஏதாவது பிரச்சனையாக சொன்னால் இந்த நம்பருக்கு கால் அடித்தா உடனடியாக வந்து பிரச்சனைகளை தீர்ப்பினோம். அதாவது வந்து உடனடியாக வருவினமாம். இப்படி எவ்வளோ இதான் வந்து அந்த வீடு பாருங்க. இப்போ பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்காண்டு. இந்த இடத்துக்கு பேர் என்னண்டா, இந்த வீட்டுக்கு பேர் 2 ஹொசி பிளேஸ் பாருங்க. இது ஒரு ஆபிக்க நாட்டு அக்காண்ட வீடு. இந்த பக்கத்தை சுற்றி பார்ப்போம். இது பாருங்க இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடுகள்லாம் கூட ஆபிரிக்க நாட்டை சேர்ந்த ஆக்கின்ற வீடுகள்லாம் அதெல்லாம் சூழு மக்கள்னு சொல்கிறதாம். பிஞ்சல் பக்கம் பார்த்திங்கன்னா உணவகம் இருக்குது, ரெஸ்டாரண்ட். நான் பூட்டி வச்சிருக்கேன். இப்படி இந்த பக்கம் பாருங்க இந்த கூரை அமைப்போடு நாம் அப்படி இருக்கிறது. தகரமும் போடுறவ அதே நேரத்தில் ஓடும் போடுறோம். அதில் ஒரு ஆப்பிரிக்க அண்ணா இருந்து வேறு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்க. அதாவது இப்போ காலநிலை என்ன மாதிரின்னா இப்போ வந்து 26 செல்சியஸில் இருக்குது. இப்போ குறைவு பின்னேற 6 மணிக்கும் விடியவன 6 மணிக்கு முடியல தான் கூடுதலான குளிர் இருக்கும், நல்லா பனி இருக்கும். இப்போ பாருங்க இதுதான் வந்து இந்த வீடு, அதாவது வீட்டுன்ற கதவு. சொல்லப்போனால் ஒரு ஜெயிலுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி வசதி காட்டுறேன் பாருங்க. இந்த வீட்டு துறப்பு வந்து 2 வகையாக இருக்குது. எப்படி துறக்குறேன்டா பாருங்க. கல்லர் பயமண்டில் கடும் பாதுகாப்பு தான் போட்டு வச்சிங்க. ஒரு துறப்பு உள்ளுக்கு போய் இன்னொரு துறக்கம் வேணும். இது துறப்பட்டே இல்லையோ உள்ளுக்குள்ளாலாம் திறக்கணும். வெளியால் போட துறப்படை இல்லை பாருங்க இப்படி விளையாட்டு உள்ளுக்குள்ளாலான் துறக்கிற மாதிரி செய்து வச்சுங்க. இந்த கடும் விளையாட்டு தான். கதவு பூட்டியாச்சு. இது இன்னொரு கதவு பாருங்க. இப்படி ஒரு வீடு இருக்குது. ஹலோ, how are you? You where are you from? Malawi. Yes. Who is this? Your brother? My husband. Husband. Oh. Your house is? Is it your house? No, I'm working here. You are working here? Yeah. Nice to meet you, brother. Good. I am Okay, from thanks. Sri Lanka. Oh, Sri Lanka. Yeah, I am a YouTuber. Oh, okay. Oh, you. Yeah, I stay here and I take around the African people, how they are living, how they are food. Oh, okay. Like that. How is South Africa? இவே இல்லை என்ன? வாட் இஸ் திஸ்? அதை என்ன செய்யணும்? இப்படி தான் காடலுக்கு போகணும். We like to see, you see. Like this. உங்க வேறு நன்றி அப்படிங்க. இருக்கும் அண்ணா அந்த அரைக்கா பூந்து அப்படிக்க மக்கள் சும்மா சேட்டை செய்கிறேன் கடைசியா குடிச்சு வைக்க போகிறாங்க. எங்கே நான் ரேட்டு இப்படியே போய் பார்ப்போம். இஞ்சால யாரோ நிற்கிறேம்மா, ஏதோ டெக்கரேஷன் எல்லாம் நடக்கு வேலைப்பாடு. ஹலோ, how are you? I am fine. Okay. Team Sri Lanka. Yeah, I'm with that boy. Yeah. The uncle. How are you? I am fine. No, I'm just doing some research. Research. From here. But, yeah. I stay here in Durban. You are studying? Researching. Researching. What about?
traditional leadership, church leadership, Leadership, governance, public policy, policy like development, economic transformation. Okay. How long you are staying here? In Devon, Oh, yeah. I mean the South Africa. 99 for more than 20 years. 20 years here. Yeah. Oh. Yeah. So, what are the places that we can visit as a natural places and traditional cultural places here? Oh, quite interesting. The Inanda area is very rich. You get to Gandhi, Mahatma Gandhi. Okay. You get to Shembe. Okay. You get to Dube, Okay. John Dube. You get to Seme, one of the founders of the ruling party. Then there's the Nanda Dam, there's the communities out there. But because of the rains, you're not using a small vehicle, right? You're using a 4x4. ஹெட் ஆஃபீஸ் சின்மயானந்தா மிஷன் என்று சொல்லி அதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி எடுங்குவாங்க. டிவைன் லைஃப் சொசைட்டி, ரைட்? இது வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ். ஜூம் பண்ண போகிறீங்களா? சரி, தெரியுது. சின்மயானந்தா மிஷன் பாருங்க. சிவானந்த ஆஷ்ரம். என்ன இப்போ இங்கே இந்தியாக்கள் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃபீஸாக ஆரம்பித்தது. இதுக்குள்ளே தான் கிடக்குது நிறைய பில்டிங். இதுக்கு பின்னால் அவைகள் இங்கே வந்து நிறைய சர்வீஸ் செஞ்சுருக்கு நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு. அந்த ஆசிரமம் தான் விட்டது. நல்ல வெயிலாக இருக்குண்ணே. ஆமாம், தெளிவாக இருக்கு. மற்றது இதில் வந்தீங்கள் என்றால் அடுத்தது இந்த இது வந்து ரிசர்வாய் ஹில் என்று சொல்கிறது. டர்பனில் ரிசர்வாய் ஹில், மவுண்ட்பேட்டன் டிரைவ். இதில் வந்து ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் அம்மா நீங்கள் புதன்கிழமை மேபி வருவீங்கள். இந்த ஸ்கூல் இந்த இடது பக்கம் இதுதான் உங்களுடைய மனைவி படிப்பிக்கிற பள்ளிக்கூடம். இங்கே வந்து இது தமிழ் பாடம் படிப்பிக்கிறவா. இங்கே வந்து இது பாருங்க என்னண்டா பிரைமரி ஸ்கூல், ரெஸ்மாண்ட் பிரைமரி ஸ்கூல்னு சொல்லி இல்லை. அப்புறம் வருவோம் தானே. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க இங்கே. இது அந்த மெயின் ரோட்டில் நீங்கள் தங்கின இடத்துல இருந்து வீட்டை போகிற வழியில். இப்போ காட்டின பள்ளிக்கூடம் தான் இந்த ஐயாண்ட மனைவி படிப்பிக்கிற பள்ளிக்கூடமாம். அந்த பள்ளிக்கூடத்தையும் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம். இந்த இடம் இப்படி இருக்காண்டு மழை காலம் தமிழ் தமிழ் படிப்பிக்கிறவாம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மழை காலத்தில் எப்படி இருந்தால் இப்போ வெயில் காலத்தில் வேறு நல்ல வடிவாக இருக்குது. இன்னும் சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் வெயில் தாங்கல, அது போல் வித்தியாசமாக இருக்கு நான் கிளைமேட். இதில் வந்து இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சப்த மந்திர் என்ற ஒரு ஹிந்தி கோவில் இதில் இருக்குது. சப்த மந்திர் இது இவ வந்து டர்பன் சிட்டிக்குள்ள இருந்தவ முந்தி. டர்பன் சிட்டியில் இருந்து பிறகு அங்கே கொஞ்சம் இப்போ டர்பனுக்குள்ள எங்களுடைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஆக்கள் கொஞ்சம் கூட இருந்ததுனால கொஞ்சம் பாதுகாப்பு நிமித்தமாக இவ இந்தியாவில் வந்திருக்கேன். சரி, கோயில் ஹிந்திக்காரங்க கோவில் பாருங்க. இந்த வீடில் பாருங்க இந்த வெயில் நேரம் எப்படி இருக்குதுண்டு. இந்தியன்ஸ் தான் இருக்காரு. எல்லாம் இந்தியனாக. இந்தியாவில் என்னென்னா அண்ணன் பார்த்தீங்களோ சாப்பிட்றார். என்ன சாப்பாடு? இது வந்து உப்புமா. ஐயா அப்படியே மூத்த காட்டுங்க. வணக்கம். ஐயா தான் சாப்பிட்றேன். சாப்பிடுவோம். இப்போ வந்து சம்பல் உப்புமா. இது என்ன? இது புளிச்சாதம், லெமன் ரைஸ். இது ஒயிட் ரைஸ். இது ஒயிட் ரைஸ். இது சாம்பாரும். இது வந்து உப்புமா. வித்தியாசமாக உப்புமா. நாங்கள் இந்த ஊரில் கொஞ்சம் பழகிட்டு ஐயா அந்த உப்புமாவை சாப்பிட்டு பார்ப்போம். ஐயா வீட்டு உப்புமா இப்போ சாப்பிடும் போது இதானே. நீங்கள் சாப்பிடுங்க. உடலோடி படிங்க சாப்பிட்டது. சாம்பார். நீங்க வடிவா சாப்பிடுங்க. நான் பிறகு சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு பரிமாறிட்டு ஐயா பரிமாறோ
சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்தது அருமையான நீங்கள் எங்களுடைய நாட்டுக்கு நல்லா வர இருக்கு ஐயர்குடி சாப்பாடுனா சொல்லியே வரும் ஆனால் எனக்கு நிறைய அனுபவம் ஐயர்குடி சாப்பாடுகள் கொட்டக்கரை இருந்து கட்டில் இருந்து நல்லா இருக்கு இப்போ அங்கே என்னென்ன போட்டு செய்யறீங்க என்னென்ன போட்டு செய்யறீங்க எல்லாம் என்னது என்ன போஞ்சி கேரட்டு எல்லாம் தாளித்து போட்டு செய்கிறாரு. போஞ்சி கேரட் எல்லாம் தாளிச்சு செய்தான் உப்புமா அது கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுவோம்ல நாங்கள் அதில் எல்லாம் பண்ணலாம். சரி சாப்பிட்டு சரியோ காணும் நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருக்குது. இல்லை நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன். சாம்பார் இருக்குது அதை சொல்லி நெஞ்சு பாருங்க சாம்பார் இருக்குது மிளக்கரைக்கு பஞ்சம் இல்லை ஐயர் ரொட்டி சாப்பாட்டில். சரி ஐயர்குடி சாப்பாடுலாம் நீங்கள் மறக்கிற சாப்பிடலாம். சரி நீங்கள் சாப்பிட்டு